உன் புருஷன் கட்டின தாலி மட்டும் உன் கழுத்துல இருக்கு. அதை கழட்டிட்டு மொத்தமா அவரை எனக்கு விட்டு கொடு, நான் ஏத்துக்கிறேன். அவரையே கொடுத்துட்ட, அவர் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? அதை கழட்டி கொடு. அது உன் கழுத்துல இருக்கிறப்போ நான் எப்படி அவரை புருஷனா ஏத்துக்க முடியும்? என்ன யோசிக்கிற? முடியல. தாலி சென்டிமெண்ட் நெஞ்ச புரியுதா? நீதான் புரட்சி பெண், புதுமை பெண்ணாச்சே, கரெக்ட்? சின்ன இப்படி கேக்குறாவ. உன்னால முடியாது. ஏன்னா நீயும் சராசரியான ஒரு பொண்ணுதான். உனக்கும் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும். அதனால நீ கழட்ட மாட்ட. என்னம்மா பேசுற நீ? உனக்காக உன் அக்கா வாழ்க்கையே பங்கு கொடுத்திருக்கா. அதுக்காக பெருமைப்படாம முழுசா அபகரிக்கணும்னு நினைக்கிற? இதெல்லாம் என்னமா நியாயம்? ஏமா, எந்த ஒரு பொண்ணும் புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி எப்படி தாலியை கட்டுவாங்க? புருஷன் தான் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எப்படி கட்டுவாங்க? ஏய், என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? சுமங்கலியா இருக்க பொண்ணுகிட்ட தாலியை கேட்டா எப்படி கழட்டி கொடுப்பா? இத பார், இதெல்லாம் பாவம். வேண்டாமா? பவானி, எந்த ஒரு பொண்ணும் பண்ணாத காரியத்தை என் அமுதா உன் நல்லதுக்காக தான் பண்றா. அவ மனச காயப்படுத்தி பேசாத. மாமா, நான் யாரையும் காயப்படுத்தலாம் பேசல. அவதானே உங்களை எனக்கு விட்டு கொடுத்தா, அதான் முழுசா கொடுன்னு கேக்குறேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்து. சரி. ஏ அமுதா, வேண்டாமா? நான் இந்த தாலியை கழட்ட சம்மதிக்கிறேன். என்னடா இது? முதா, அமுதா கண்ணு, அவதான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அதுக்கு சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது எனக்கும் என் தங்கச்சிக்குமான கணக்கு வழக்கு. இதை நான் முழுசா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க மாத்தி எல்லாம் பேசக்கூடாது. அதுல உனக்கு சம்மதமா? நீ இப்பவே சொல்லு, நான் தாலியை கட்டிடுறேன். சம்மதம் நீ முழுசா கொடுத்தா போதும். அப்புறம் எனக்கு என்ன தயக்கம்? அப்போ நானும் இந்த தாலியை கழட்டி என் புருஷனை உனக்கு முழுசா தார வாத்து கொடுக்குறேன். அமுதா, ஐயோ வேண்டாமா? என் புருஷன் எனக்கு கட்டின தாலிய நான் கழட்டுறேன்.
ஐயோ என்ன மன்னிச்சிருக்கா. இப்படி சொன்னாலாவது நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு பார்த்த. ஆனா உனக்கு சென்டிமெண்ட்டை விட என் மேல பாசம் தான் அதிகமா இருக்கு. இதுலயும் நீ ஜெயிச்சிட்டியக்கா. நீ என் கூட வா. புருஷன் உசுரோட இருக்கும்போதே நீ தாலியை கழற்ற காட்சியை பார்க்கும்போது அடடா மனசுக்கு நிறைவா இருக்கு. உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக உன் தாலியவே தியாகம் பண்ணிட்டியே. நீ உண்மையிலே தங்க கட்டிதான். பாவம், ஆனா உனக்கு ஆயுஸ் தான் கெட்டி இல்லை. ஏன்னா உன்னை கொல்றதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் தான் உன்னோட யமன். தங்கச்சிக்காக வாழ்க்கையை தான் பங்கு கொடுக்குறேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன் தாலியவே கலட்டி அவளுக்காக எதுவும் பண்ணுவன்னு நிரூபிச்சிட்டேன். உன்னோட இந்த வீக்னஸை வச்சு உன்னை காலி பண்றேன். பாப்பா பாப்பா. ஐயோ போலீஸ் அங்கிள், நான் எந்த தப்பு பண்ணல. என்ன புடிச்சிட்டு போயிடாதீங்க. நான் சமத்தா சாப்பிடுவேன். நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். போலீஸ் உன்னை பிடிப்பாங்க யார் சொன்னது? நீதான் சமத்து பாப்பாவாச்ச. அங்கிள் உனக்கு சாக்லேட் தரேன், சரியா? பிடிச்சிருக்கா சாக்லேட்? ஐ சாக்லேட். அங்கிள் இந்த மாதிரி நிறைய சாக்லேட் உனக்கு தரேன். ஆனா அங்கிளுக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். அங்க மண்டபத்து வாசல்ல குட்டியா ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க கல்யாண பொண்ணு அக்கா இருக்காங்கல்ல அமுதா, அவங்க கிட்ட இந்த பேப்பரை கொடுத்துறியா? என்ன பாக்குற? இத கரெக்டா கொடுத்தீனா அங்கிள் இந்த மாதிரி நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் உனக்கு தரேன். சரி அங்கிள். சமத்து பொண்ணு, இந்த அதை கொடுத்துரு. போயிட்டு வா. சொம்புல இருக்கிற தீர்த்த தண்ணியால பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி மனசார வேண்டிக்கோ. இன்னையில இருந்து உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிள்ளையாரப்பா, இந்த கல்யாணம் இனி நல்லபடியா நடக்கணும். அவ கழுத்துல ஏற போற தாலி அவ உசுர காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ பாடுபட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சு அவ சந்தோஷமா இருக்கணும். அத நான் பக்கத்துல இருந்து பார்த்தாலே போதும். என்ன அம்மாவா நினைச்சு அடைக்கலம் தேடி வந்தவளுக்கு நான் பண்ற கைமாறு இதுதான்.
அவ தாலிய கேட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைச்சா அந்த தாலியே என்னை இப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வச்சிருச்சு. அவ கூட சந்தோஷமா இருக்கலான்னு நான் வந்தேன். அவ சந்தோஷத்தை பங்கு போடவோ இல்ல கெடுக்கவோ இல்ல. நேரம் ஆயிடுச்சு, போலாமா? இந்தாங்க லெட்டர். பாப்பா, என்ன லெட்டர் இது? யார் உனக்கு கொடுத்தாங்க? போலீஸ் அங்கிள் கொடுத்தாங்க. இந்தாங்க ஆன்ட்டி. போலீஸ் கொடுத்த லெட்டர்னா எனக்கு அதான் இருக்கும். நீ போக்கா, நான் வந்துடுறேன். வந்துருவேன்க்கா, என்ன நீ நம்பலாம். அம்மா, அது என்ன லெட்டரு? இது ஒரு அஃபீஷியல் லெட்டர், வேற என்ன இருக்க போகுது? சரி நீ போ, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வா. அமுதா, உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா, நீ மரியாதையா 2வது மாடியில இருக்கிற ரூமுக்கு தனியா வா. இல்லனா உனக்காக நான் வாங்கி வச்சிருக்கிற துப்பாக்கியில இருக்கிற குண்டு உன் தங்கச்சி உடம்புல புகுந்து அவளை உன் கண் முன்னாடியே சாகடிச்சிரும். நான் உன்னை கொல்லவா உன் தங்கச்சியை கொல்ல வாங்குற முடிவை நீயே எடுத்துக்கோ. கடவுளே, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழி கேட்டேன், அதைத்தான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன அமுதா, பழனி மேல வர சொன்னானே, இங்க வந்து பார்த்தா போலீஸ்காரன் இருக்கானே. யார் இந்த போலீஸ்காரன்? கதவை சாத்துறானே பாக்குறியா? பழனி, உன்னை பழி வாங்க காத்திருக்கிற பழனி. உன்னால நான் பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா, அது மொத்தத்துக்கும் உனக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்க போறேன். எப்ப என்ன ஜெயிச்சிட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிப்பிய இப்ப சிரிப்பாக்குற. என்னடி சாகும்போது கடைசியா ஒரு தடவை சிரிக்கலான்னு பாக்குறியா? இல்ல, இந்த தடவையும் என்கிட்ட தோக்க போறல, அத நினைச்சேன், சிரிச்சேன். ஏய், என்னடா பாக்குற? ஏய், நான் அமுதா இல்ல, பவானி. பவானி ஐபிஎஸ். பவானியா? நீ ஏன் அக்காவை கொல்ல போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்க. உங்க அக்காவை கொல்றதுக்கு ஒன்ன கொண்டு தான் கொல்லனா, அதுக்கு நான் ரெடி.
நேரம் ஆகுது, பொண்ணை வர சொல்லுங்க. இதோ வந்துருவா சாமி. ஐயோ, துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. டேய் என்னடா? என்னாச்சு? நீ என் அக்காவை கொள்வியா? நீ பண்ண தப்பு மொத்தத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. பவானி, நான் தாண்டி ஜெயிச்சேன். சாவடி. என்ன மன்னிச்சிரு. உன் தாலி என்னால காப்பாத்த முடியும். என்னங்க? 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 நான் எவ்வளவோ சொன்னேங்க, எந்திரிங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? என்னையும் உங்க பிள்ளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயா பவானி, 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 ஐயோ பவானி, 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 ஐயோ பவானி, 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 ஐயோ என்ன ஆச்சு? ஐயோ என்ன ஆச்சு உனக்கு? ஏங்க, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீ? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. மாமா புடி, மாமா புடி. இல்ல வேண்டாம், நான் அவ்வளவுதான். இனிமே நான் பொழைக்கலாம் மாட்டேன். என்ன எங்கேயும் கொண்டு போகாதீங்க. நான் என் அக்கா கண் முன்னால அவளை பாத்துக்கிட்டே சாகணும். என்ன லூஸ் மாதிரி பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகவும் நான் விட மாட்டேன். ஏங்க நீங்க தூக்குங்க. எழுதுரு பவானி, வா. இல்ல வேண்டாம். ஏ என்னாச்சு? சொன்னா கேளுங்க. என் கதை முடிஞ்சிருச்சு. உங்க கதைய புதுசா ஆரம்பிங்க. அதுல எதிரிங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அக்காவை கொல்லணும்னு வந்த பழனிய நான் அழிச்சிட்டேன். இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீ கூட இல்லாம எனக்கு என்ன நிம்மதி? அக்கா, அக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் எல்லா உறவையும் இழந்துட்டு தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு அக்கா இருக்கா. அவளுக்குன்னு ஒரு
குடும்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இருக்கிற மிச்ச வாழ்க்கைய உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். கடைசியா உன் கூட இருந்த கொஞ்ச நாளும் என்ன நீ கஷ்டப்படுத்திட்டல. எதுக்காகக்கா உன் புருஷன் எனக்கு பங்கு கொடுக்கணும்னு நினைச்ச? எல்லாம் உனக்காக தான் அம்மா. புரியல அத்தை. இருத்தா, இதுக்கு மேல மறைச்சு என்ன பண்ண போற? அவ உனக்காக உன் உசுரை காப்பாத்ததான் அவ வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்கா. கண்ணு, உன் உசுரை காப்பாத்ததான் அவ தன் வாழ்க்கைய பங்கு கொடுத்து அவ தாலியை தியாகம் பண்ணியிருக்கா. அக்கா, உனக்குள்ள இன்புட்டு சோகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு ஏன் உசுரை காப்பாத்த நீ சிரிச்சிட்டு இருந்தியா? உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க அதிர்ஷ்டம் எனக்கு இல்லக்கா.